Daily. Taste the Daily. நீ மொத்தமா 3 லட்சம் கூட கொடுக்க வேண்டாம், ஒரு 2 லட்சம் கொடு. முதல்ல கடை சின்னதா வைக்கட்டும், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் பண்ணி மேடேறி அதுல வர காசை வச்சு கடையை பெருசு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் நீ உதவி பண்ணுன. இத பாருமுதா, நான் உங்ககிட்ட காலையிலேயே சொல்லிட்டேன், காசெல்லாம் கேட்டு வராதேன்னு. இது வரைக்கும் கொடுத்த காசுக்கே கணக்கு இல்ல, இப்ப அதை பத்தி பேசாத. அதுவும் உன் புருஷனுக்காக பறிஞ்சு பேசி என்கிட்ட வராத, என்கிட்ட காசு இல்ல. அதான் பீரோல காசு வச்சிருக்கல. பீரோல காசு வச்சிருந்தா அது உனக்கு தரணும் சட்டமா என்ன? அண்ணே, நான் உன் தங்கச்சின. இது பாரு, இத சொல்லியே நீ என்கிட்ட எவ்வளவோ காசு கறந்துட்ட, அதுவே போதும். என்ன போதும்? அப்படி என்ன நான் கறந்துட்டேன்? என் பங்கு தானே நான் கேட்டேன், நீ எல்லாத்தையும் முழுங்கிடலான்னு பாக்குறியா? என்னையா மச்சான்? அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இப்ப மறுபடியும் எதுக்கு இங்க வந்த? என்ன மச்சான் நீங்க இவ அப்படி என்ன கேட்டுட்டான்னு பட்டுட்டு கையை நிட்டுறீங்க? ஏய், அடிக்காம என்ன கொஞ்சுவாங்களா? என்னமோ அவ பங்குன்னு சொல்றா. எதியா அவ பங்கு? என் பங்கு அதுல இல்லையா? நீ என்கிட்ட என்ன சொன்ன? குத்தக பணம் 4 லட்சம் தான் வருதுன்னு சொன்னல. வந்த ஆளு 5 லட்சத்தை கொடுத்துட்டு போனான். அப்போ இத்தனை வருஷம் நீ என்ன ஏமாத்திட்டு தானே இருந்திருக்க. அப்போ உன் மனசுல என்ன இருக்கு? எல்லா காசையும் நீயே அமைக்க வச்சுக்கலாம் தானே? இத பாரு, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசன, அடிச்சு பல்லகள் எல்லாம் பேத்துருவேன். யாருகிட்ட வந்து கணக்கு கேக்குற? தரிசா கிடந்த பூமியில ஏன் கை காசை போட்டு தென்னைய வச்சு சொட்டு நீர் பாசனத்துக்கு செலவு பண்ணிருக்கேன். என்னவோ சொத்தை பராமரிக்கிறதுக்கு நீ காசு கொடுத்த மாதிரி என்கிட்ட வந்து கணக்கு கேட்டுட்டு இருக்க. இல்ல மச்சா, அவ வந்து நீ வந்தாலே இந்த பிரச்சனை தான். எப்ப பாரு காசு காசு நீட்டு. நீ ரொம்ப ஓவரா போறன, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ வாயா. நான் ஓவரா போறேனா? பாப்போம். அமுது, என்ன இந்த ஆள் இப்படி பேசுறாரு? உரிமை உள்ளத கூடவா கேட்க கூடாது? நீ திட்ட கணக்கெல்லாம் பேசுறாரு. அப்ப நீ தினம் அப்படியே திங்குற? பேசாம போய் படுத்துரு. காலையில நீ கிளம்பி ஊருக்கு போ. அந்த பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீ போ. என்ன அத்த வாசனை கும்முன்னு வருது? ஆமா, யாழ்னிக்கு சத்து மாவு கஞ்சி செய்யறேன். இந்தா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு. சூடா இருக்கு, பாத்து. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? என்னாச்சு? நல்லா இல்லையா? என்னாச்சு? ஐயோ கடவுளே, நல்லா இருக்கே. நல்லா தானே செஞ்சிருக்கேன். இது அந்த இல்ல. எந்த இல்ல? என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்திருக்கீங்களா? ஓ, அப்படி ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு இல்லாமலா பண்ணி தரேன். டைம் வரட்டும். அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன சொல்லு, சீக்கிரம் சொல்லு. ஐயோ, என்ன? அமுதாவை பத்தி தான் அத்தை. சரி, நானும் அத பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். என்ன சொல்றீங்க? ஆமா, உன் மாமாக்கு சுட்டு போட்டாலும் நல்ல குணம் வராது இனியா. அத்தை, என்ன அத்தை சொல்றீங்க? ஆமா, அந்த தோப்பு காசு வந்துச்சுல்ல, அமுதா கேட்டா கொடுக்க வேண்டியதானே? அதுக்கு அவருக்கு அவ்வளவு பிடிவாதம். அத்தை, என்னத்த சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஆமா இனியா,
என்ன இருந்தாலும் அவ உன் மாமாவோட கூட பிறந்தவ. நல்லவளோ கெட்டவளோ அவ பங்குக்குன்னு சொத்து இருக்கும்ல. கொடுத்தா அவங்க வேலையை பார்ப்பாங்கல்ல. அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல. அத்தை, காசு கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் போகாம என்ன? நீங்க நடந்தது எதுவுமே தெரியாம பேசுறீங்க. காசு கொடுத்தாலும் அவங்க போக மாட்டாங்க. அவங்க இங்க இருக்கிறதே அக்காவோட வாரிச கலைக்கணும் தான். என்ன? ஐயோ சிவ சிவா, விளக்கேத்தி வச்ச நேரமா என்ன பேச்சுது? இனியா என்ன சொல்ற நீ? நீங்களும் நானும் நல்லது நினைக்க போய் தான் அவங்க இத்தனை நாளும் இங்க இருந்தாங்க. ஆனா அவங்க மனசுல என்னெல்லாம் ஓடி இருக்கு தெரியுமா? யாழ்னிய என்னென்ன பாடுபடுத்திருக்காங்க தெரியுமா? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன நீ சொல்ற? யாழ்னி வழிக்கு விழுந்ததே இவங்களால் தான். யாழ்னி என்ன நடந்துச்சு தெரியுமா? எள்ளு உருண்டை சாப்பிடுறதுக்கு எதுக்கு மூடலாம்? இந்தா கொஞ்சமாத்தி சாப்பிடு ப்ளீஸ். கொஞ்சமாச்சு சாப்பிடு ப்ளீஸ் சித்தி. இத சாப்பிட்டா எனக்கு ஏதாவது ஆயிடும். ஐயோ அக்கா, இனியா அக்கா, என்னக்கா நீ? அக்கா என்னாச்சுக்கா? ஐயோ இனியா என்னடி இதெல்லாம்? ஆமா அத்தை, யாழ்னி உண்டாக மாட்டா. மாமாவும் வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால அத சாக்கா வச்சு இத பண்ணோம்னா யாழ்னி அத்து விட்டுட்டு அவங்க பொண்ணை கட்டி வைக்கலான்னு பார்த்துதான் இத்தனையும் பண்ணிருக்காங்க. எள்ளுருண்டைய யாழ்னி வாயில வச்சு திணிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. இதுக்கு மேல அந்த ராட்சசி இந்த வீட்லயே இருக்க கூடாது. அத்தை விடு. அத்தை என்ன? இருங்க அத்தை, இருங்க போய் பேசுங்க. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அத்தை. பொறுமையாவா? இல்ல இல்ல இனியா, நீ சொல்ல என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருந்தது. ஐயோ அவளும் ஒரு பொண்ணு தானே. யாழ்னிய பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இப்படி ஒரு காரியம் பண்ண துணிஞ்சிருக்கானா? ஐயோ அவ மனுஷியே இல்ல இனியா. அத்தை நாளைக்கு நம்ம சாப்பிடுற சோத்துல விஷத்தை வச்சாலும் வப்பா சாதிகாரி. ஐயோ நான் வீட்ல இல்லாத நேரத்துல என்னென்ன பண்ணிருக்கா பாரு. அவளை விடக்கூடாது இனியா. இத பாரு, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. இத்தனை விஷயம் தெரிஞ்சிருந்தும் நீ அமைதியா இருந்திருக்க. எதுக்கு? அத்தை, அவங்களுக்கு கத்து கொடுக்க வேண்டிய பாடத்தை கத்து கொடுத்துட்டேன். ஆனாலும் அவங்க இந்த வீட்ல இருக்க கூடாதத்த. அப்புறம் என்ன? நாம எதுக்கு துரத்தணும்? அந்த மனுஷன் தான் நான் தாத்தாவாக போறேன்னு தலகால் புரியாம திரியிறாரே. அவர்கிட்ட போய் இத சொல்லுவோம். அவரே அனுப்பி வச்சிருவாரு. இல்ல, என்ன சொன்னாலும் மாமா நம்ப மாட்டாரத்த. அவங்களும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அழுது மாயாஜாலம் பண்ணி எப்படியாவது மாமா மனச கலைச்சிருவாங்க. நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். இதுக்கும் ஒன்னதான் காரணம் காட்டி பேசுவாரு. அதுக்கு தான் நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். அத பண்ணாலே போதும், அவங்க தன்னால வெளியே போயிடுவாங்க. மாமாவை அடிச்சு அமிச்சிருவாரு. என்ன சொல்ற? ஆனா அதுக்கு நீங்க உதவணும். ஐயோ, அவ இந்த வீட்டை விட்டு போறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இனியா. என்ன வேணாலும் பண்ணுவேன், சொல்லு. நான் சொல்றது கேளுங்க. அவங்க மாமா கிட்ட குத்தகைக்கு பணம் கேட்டு சண்டை போட்டாங்கல்ல? ஆமா. அத வச்சுதான் பிளானே. சொல்லு சொல்லு சொல்லு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.